ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி ஜூலை 2. ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு ஹெல்த் மிக்ஸ் தான் பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்ன நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அது ஒன்றும் அதிகமாக சாப்பிட்டு தான் போகுங்க. இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது ஃபுல் கிளாஸ் குடித்தா அதுவே ஃபுல் நியூட்ரியன்ஸ் அன்றைக்கு தேவையானது கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ ஆஃப்டர் தட் லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாங்காய் நேர்த்தி கட் பண்ணி உப்பில் ஊற வச்சது நல்லா சாறு இறங்கி இருந்தது. ஒரு காட்டன் துணி கட்டி மொட்டை மாடியில் காய வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. டெய்லி மார்னிங் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நெல்லிக்காய், ஏபிசி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கும் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசி பயிறு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருச்சு. ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து அடை மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டோம். ஆஃப்டர்நூன் மெனு வந்து கோவக்காய் ஃப்ரை, எக் பாயில்டு, ரைஸ், அப்புறம் ரசம் இருக்குது. அண்ட் நேற்று நைட்டு வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து புளிச்சக்கீரையில் ஒரு கொங்குரா பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணி வச்சுருந்தார். ஸோ இன்றைக்கி மெனு அதுதான். கொங்குரா வந்து எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அதோட டேஸ்ட் வந்து எனக்கு எந்த பர்ஃபெக்ட் எனக்கு வராது. நான் நான்வெஜ் எல்லாமே நல்லா பண்ணுவேன். என் வீட்டுக்காரர் வந்து வெஜ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. என்ன தான் டேஸ்ட்டாக சமைச்சாலும் இந்த கிச்சன் இப்படி இருக்கும்போது சாப்பிடவே பிடிக்காது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து சாப்பிடும் போது தான் திருப்தியாக சாப்பிடவே முடியும். கரெக்டு தானே?